ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். நான் எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு சில தெரிஞ்ச ஆட்களை சந்திக்கும் பொழுது எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்பேன். நல்லாயிருக்கும் பாஸ்டர், கடவுளுடைய ஆசீர்வாதம், அவருடைய தயவு கிருபையில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கேட்பாங்க, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு. ஏதோ உன் தயவில் நல்லா இருக்கேன் அப்படின்பேன். உடனே அவங்க சொல்லுவாங்க, என்ன பாஸ்டர் எங்கள் தயவெல்லாம் சொல்கிறீங்க? கடவுள் தயவு பாஸ்டர், கடவுள் ஆசீர்வாதம் பாஸ்டர். அவங்களுக்கு ஒரே பயம், எங்கே நான் தப்பாக சொல்லிட்டனோ, எங்கே கடவுள் என் மேலே கோச்சுக்குவாரோ அல்லது அவங்க மேலே கோச்சுக்குவாரோன்ற பயம். பிரியமானவர்களே, தெய்வத்தோடு பழகுகிற ஒரு அனுபவம் வரணும் நமக்கு. அப்போ தான் சில ரகசியங்களை தெளிவாக நம்ம புரிஞ்சுக்குவோம். யாராச்சும் கேட்டாக்கா உன் தயவில் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுல தப்பே இல்லை. அது எப்படி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் மனுஷ தயவு தேவை. இன்றைக்கி நிறைய பேர் தெரியுமா சொல்லுவாங்க, என்ன மனுஷன் தயவு, என்ன மனுஷன், அவனுக்கு என்ன மனுஷனை நான் அவன் தயவை பார்க்கணும், அவனால் என்ன நான் வாழ வேண்டியிருக்கு, ஒன்றும் அவனால் வாழ வேண்டியது இல்லையா, நான் கடவுளால் தான் வாழ்வேன், கடவுளை என்ன வாழ வைப்பார். கடவுள் எப்படி வாழ வைப்பார்? நேரம் கொடுத்துட்டு போவார். அஃப்கோர்ஸ் எல்லா நேரத்தில் கொடுத்தாலும் சந்தேகம் இல்லை. ஆனால் மனிதனுக்கு மூலமாக தான் கடவுள் கொடுப்பார். வெள்ளத்தில் ஒருத்த மாட்டிக்கிட்டானா, கடவுளே நீ என்னை காப்பாற்று, கடவுளே நீ என்னை காப்பாற்றுனானா. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஸ்டோரி தான், தெரியாத ஒன்றும் இல்லை. பாவம் கடவுள் என்ன பண்ணார், இறக்கப்பட்டு போட் அனுப்பினாராம். நான் போட்டில் ஏறவே மாட்டேன், அவர் தான் என்னை காப்பாற்றுவார்னு இருந்தாங்க. அப்புறம் திடீர்னு ஹெலிகாப்டர் வந்துச்சான். ஏன் வாயா வாயா, எல்லோரும் வந்துட்டாங்க, நீ ஒருத்தர் தான் ஏன் வாயானா. இல்லை நான் வரமாட்டேன், ஆண்டவர் இதை கூப்பிடுவார். திருப்பியும் வந்துச்சான் ஹெலிகாப்டர். வாயா வாயா, வரவே இல்லை, போயாண்டு விட்டு போயிட்டான், செத்து போயிட்டான். கடவுள்கிட்ட போய் கேட்டான், என்ன ஆண்டவரே நீ வருவேன்னு நான் பார்த்துருந்தேன், நான் வருவேன்னு பார்த்துருந்தேன், அதுக்கு தானே தோனி அனுப்பினேன், போட் அனுப்பினேன், ஹெலிகாப்டர் கூட அனுப்பினேன், ஆட்களை கூட அனுப்பினேன், இன்னும் எத்தனை நான் அனுப்புறது உன்னை காப்பாற்றுறதுக்கு, நானே வரணுமா உனக்கு? அப்படி பார்த்தா எத்தனை பேருக்கு நானே வர்றது அப்படின்ட்டாரான். பிரியமானவர்களே, அப்படித்தான் நிறைய பேர் நினச்சிருக்காங்க, என்னமோ கடவுள் நேராக கையில் கொடுத்துட்டு போயிடுவார், இல்லை கூரையை பிச்சுட்டு கொட்டிட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைதான், வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும். எப்படி வரும்? எப்படியோ ஒரு வழியில் வரும், உனக்கு சேரும். அதான் கடவுள் செய்கிறது. அது எந்த வழி பெரிய வழின்னு கேட்டால் மனித வழி தான். அதனால தான் இயேசு கிறிஸ்து ஒரு வசனத்தை அற்புதமாக சொல்லிட்டு போனார். லூக்காவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 52வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். ஆனால் ஒரு நாளும் இது தான் இப்படித்தான் அதை எடுத்துக்கிறதுக்கு நம்ம என்ன செய்துக்க மாட்டோம்னா பழகியே இருக்க மாட்டோம். லூக்காவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 52வது வசனம் பாருங்கள், கவனமாக கேளுங்க. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும், யார் தயவு? மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். பிரியமானவர்களே, இப்போ யார் தயவு வேணும்? மனுஷ தயவு. இயேசுவானவர் அப்படி தான் வளர்ந்தாருங்க, அதுதான் அவர் சொல்லி கொடுத்துட்டு போனாருங்க. இப்போ நான் எப்படி இருக்கிறேன்னு கேட்டவுடனே, ஐயா உன் தயவில் நல்லா இருக்கிறோன்னா இவனுக்கு ஏன் பயம்? தைரியமாக சொல்லு, உன் தயவில் நல்லா இருக்கிறன்றது தப்பே இல்லை. அவன் காலில் தான் விழாதுன்னு சொன்னார், அவன் தயவில் நல்லா இருக்கிறன்னு சொல்கிறது தப்பே இல்லை. இன்றைக்கி அதனால் என்ன விஷயம் தெரியுமா, நிறைய பேர் மதிக்கிறது கூட இல்லை. இவனால எனக்கு என்ன ஆக போகிறது, இவன் இருந்து என்ன ஆக போகிறது, இவங்களெல்லாம் நம்ம வச்சு குப்பைலாம் கொட்ட முடியாது. இன்றைக்கி எத்தனை பேர் அவமரியாதையா, எத்தனை பேர் தரக்குறைவாக பார்க்குறாங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, உதாசீனம் பண்ணுகிறவர் பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டாங்களாம். மற்றவர்களை உதாசீனம் பண்ணுவது, மரியாதை கொடுக்கறதில்ல, பெரியவங்க சின்னவங்க கூட மரியாதை கொடுக்கறதில்ல. இந்த காலத்தில் சுத்தமாக கெட்டு போச்சு. இந்த காலத்து பிள்ளைங்க தோத்திரம் போடுறதுக்கே கஷ்டம். தோத்திரம் போடுச்சோன்னா வருது பாரு ஆத்திரம், கோத்திரமே காலியாயிடும், அந்த மாதிரி பண்ணுதுங்க. ஒரு குட் மார்னிங் சொல்லணுன்னா கூட சொல்கிறதில்ல, கை தூக்கி குட் மார்னிங் கூட சொல்கிறதில்ல. அது மொபைலை பார்த்துக்கிட்டே முறைச்சிட்டு உக்காந்துக்குது, அது ஒரு கொல்லிக்கட்டையை கையில் வச்சுக்கிட்டு. தோத்திரமும் போடுறதில்ல, குட் மார்னிங்கும் போடுறதில்ல, மரியாதை என்னன்னு தர்றதில்ல. இது சுத்தம் கால் மேலே காலை வேறு போட்டுக்கின்னு உட்காந்துக்கிறது. பெரியவங்க உட்காந்துக்கிறாங்களே அவங்க முன்னாடி,
அந்த காலத்தில் பெரியவங்க உட்கார முன்னாடி கீழே கூட உட்கார மாட்டாங்க, ரூமில் முன்னாடி கூட வர மாட்டாங்க, ரூம் உள்ளே போய் ஒழிச்சிட்டு இருப்பாங்க. இந்த காலத்தில் ரூம் உள்ளேயே பக்கத்துலேயே நேராகவே உட்காந்து கால் மேலே காலை வேலை போட்டுக்கிட்டு விட்டா நம்ம மேலே காலை போட்டுருவாங்க. அந்த நிலைமைக்கு போயிடுச்சு இன்றைக்கி உலகம். பெரியமானவரில் எத்தனை கொடுமை பாருங்களேன். அதுதான் நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதரை நீங்களும் நானும் பார்க்க வேண்டும். வேதவசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நீதிமொழிகளின் புஸ்தகம், திருப்பிக் கொள்ளுங்கள், நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் என்ன அழகாக சொல்லுங்க பாருங்கள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். 3-4 நல்லா கவனிச்சுக்கோங்க. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். ஒரு சிலர் கடவுளுக்கு பிரியமாக இருப்பாங்க, ஆனால் மனுஷனுக்கு பிரியமாக இருக்க மாட்டாங்க. பலர் மனுஷனுக்கு பிரியமாக இருப்பாங்க, ஆனால் கடவுளுக்கு பிரியமாக இருக்க மாட்டாங்க. ஆனால் நிறைய பேர் மனுஷனுக்கு பிரியமாக இருக்கவே முடியாதுன்னுவாங்க, ஆனால் கடவுளுக்கு பிரியமாக இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அது எப்படி சாத்தியமாகும்? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுது பாருங்கள். 1 யோவான் 4:20, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? இந்த 1 தனியாக எடுத்துக்கங்க, அந்த 4:20 ஒன்றா சேர்த்துருங்க. நம்பர் 1 420, இவன் நம்பர் 1 420. கண்ணில் பார்க்குற தன் சகோதரத்தில் அன்பு கூறனா காணாத தெய்வத்தினிடத்தில் இவன் எப்படி அன்பு கூறுவான்? ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். இதெல்லாம் ரொம்ப நீங்களும் நானும் படித்துக்கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம். பிரியமானவர்களே, ஆண்டவர் தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். தன் சகோதரனை நல்ல கவனிங்க, 1 யோவான் 3:15 வாசிக்கிறேன். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். எப்படி? இன்னொன்று படிக்கிற கேளுங்க. 1 யோவான் 2:9, ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும், 1 யோவான் 2:9, ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியில் நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கிறபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். பார்த்தீங்களா? எங்கே நிற்கிறார் பார்த்தீங்களா? இதாங்க கண்ணில் பார்க்குற ஒரு சகோதரத்தை நீ அன்பு கூறுறனா காணாத தெய்வத்துக்கிட்ட எப்படி அன்பு கூறுவேன்? ஒருத்தர் பாவி உன் சர்ச்சு உள்ள வரட்டும், உங்கள் வீட்டில் வரட்டும், ஏற்றுக்கலைன்னா பைபிளை தூக்கக்கூடாது. நல்லவங்களே உலகத்தில் ஏற்றுக்கிறது இல்லைங்க. வீட்டுக்கு வந்தால் எதனா வாங்கிட்டு வரணும், எல்லாம் ஏற்றுக்கிறது இல்லை. நல்லவங்க பாவம் கஷ்டப்பட்டு வருவாங்க, அவங்களும் ஏற்றுக்கிறது இல்லை. எங்கேயோ இருந்து வருவாங்க பாவம், கொஞ்சம் வீட்டில் தங்கிட்டு போகலாமே, ஒரு வாய் சோறு சாப்பிட்டு கொடுப்பாங்க, சாப்பிட்டு போகலாமே பாவம் வருவாங்க. அவங்கள நம்ம சரியாக பார்க்குறதில்ல. காசுக்கு தான் பணக்காரனாக்குறானா அவனை தான் அப்படியே வச்சுக்கிறது. ஒருத்தன் கஷ்டப்படுறானா, ஒரு ஏழையாக்குறானா, ஒரு விதவையாக்குறானா அவனை கண்டுக்கிறது கூட இல்லை. ரோட்டில் இருக்கிற நாய்களுக்கு இருக்க மரியாதை கூடங்க, தப்பாக நினைக்காதீங்க அந்த வார்த்தையை சொல்கிறேன்னு. ரோட்டில் இருக்கிறவங்களை கூட நீ பாருங்கள், எத்தனை பேர் வீட்டில் இந்த பிராணி வளர்கிறது, எத்தனை பேர் அப்படியே தன்னுடைய புள்ள போல பார்த்து பல ஆயிரங்கள் அதுக்கு செலவு பண்ணி அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறதும், அதுக்கு அந்த சாப்பாடு வாங்கிட்டு வந்து போடுறதும், பெடிகிரி போடுறதும் அப்படி வளர்க்குறாங்க. ஆனால் மனுஷனில் சேர்க்க மாட்டானுங்க. நாய் பெரியர்களாம் மனுஷ பெரியராக இருக்க முடியாது, மனுஷ பெரியரெலாம் நாய் பெரியர்களாக இருக்க முடியாது. அது ரோட்டில் இருக்க வேண்டியது. அதை எட்டு வந்து வீட்டில் விட்டு பெட்டில் வச்சுக்கின்னு பெட்டில் இருக்க வேண்டிய ஒன்று தூக்கின்னு ரோட்டில் விட்டுற உலகம் ஆகிப்போச்சு. என்றைக்கு வாஷ்ரூம் உள்ளே வந்துச்சோ அன்றைக்கே நல்ல மனுஷன்லாம் வெளியே போயிட்டான். நாத்தம் உள்ளே வந்தப்பவே நல்லவன் வெளியே போயிட்டான், நல்லவன் வெளியே போயிட்டான், நாத்தம் உள்ளே வந்துருச்சு.
எப்படி நிலைமை பாருங்க. மனுஷனை எவன் நேசிக்கலையோ, தன் கண்ணில் பார்க்குற தன் சகோதரன், தன் தாயை, தன் தகப்பனை. முஸ்லீம் கம்யூனிட்டியில் போய் பாருங்கள், ஓல்டேஜ் ஹோமே கிடையாதுங்க. ஆனால் நம்ம ஊரில் பாருங்கள், ஓல்டேஜ் ஹோமாகவே இருக்குது. ஓல்டேஜ் ஹோம் இல்லாத இடமே இல்லைங்க. தலைமையில் போட தன் தாயை தலைமையில் வேறு அடிக்கிறானுங்க, அப்பாவை தூக்கி வெளியே எறிகிறானுங்க. அவர்களுடைய தீபம் காரில் அணைந்து போகும், நதியின் காகங்கள் பிடுங்கும், அவருடைய கண்களை கழுகின் குஞ்சுகள் தின்னும். பிரியமானவர்களே, நாம் உலகத்தில் என்ன விதைக்கிறோமோ அதை தான் இருக்குவோம். தானியேலுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நான் படிச்சுட்டு இருந்தேன். தானியேல் என்ன அழகாக வாழ்ந்துக்கிறார் பாருங்கள். 6ஆம் அதிகாரம் 22 வாசிக்கிறேன். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு சொல்கிறா பாருங்க 21. அப்பொழுது தானியேல் 6:21, ராஜாவே நீர் என்று வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நீதிக்கேடு செய்ததில்லை. நான் மனுஷன் ஜால்ரா போடல, பக்கெட் தூக்கல, ஆமாஞ்சாமி போடல, கோவிந்தா போடல, ஸ்ட்ரைட். தானியேல் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தால், ராஜாவுக்கு உண்மையாக இருந்தால், நீதிக்கேடு செய்யலை. பைபிள் சொல்லுது பாருங்கள். அந்த 6ஆம் அதிகாரம் அவனுக்கு புத்திர தெரிஞ்சிச்சு, சாவடிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு, சிங்கப்பையில் போகிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. ஆனாலும் கர்த்தரை நோக்கி அவன் ஜெபம் பண்ணதான். 4வது வசனத்தில் பாருங்கள் என்ன அழகாக சொல்கிறாரு. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகள் ராஜாக்களின் ராஜ்யத்தின் விசாரிப்பில் தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாக இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. அவன் உண்மை உள்ளவனாக இருந்ததுனால யாதொரு குற்றமும் காணல. எவனை கை நீட்டி சொல்ல மாதிரி நான் உள்ள. அதனால் தாங்க சிங்க கெபி தானியேலின் கெபியாய் மாறினது. சிங்க கெபி தானியேலின் கெபியாய் மாறினது. கல்லும் உள்ளும் காலுக்கு மெத்தைன்னு சொன்னால் தெரியுமா? சிங்கங்கள் அவனுக்கு படுக்கை அறையாகவும் சிங்கக்குட்டிகள் அவனுக்கு தலையணையாகவும் மாறினது. காரணம் என்ன? அவன் தெய்வத்துக்கும் ராஜாவுக்கு முன்பாக, மனிதனுக்கும் தெய்வத்துக்கு முன்பாக உண்மை உள்ளவனாய் வாழ்ந்தான். அவன் நேர்மை உள்ளவனாய் வாழ்ந்தான். அவன் நியாயம் உள்ளவனாய் வாழ்ந்தான். அவன் தன் வாழ்க்கையில் தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனாய் இருந்தான். ஆகவே நீசர்களுக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நின்றான். பிரியமான தேவனுடைய சனமே, இப்படித்தான் ஒரு மனுஷன் வாழ்ந்தா தெய்வத்துக்கு முன்னாடியும் மனுஷன் முன்னாடியும் உண்மையாக வாழணும். இதுதான் உண்மையான வாழ்க்கை. நம்ம மனுஷன் முன்னாடி உண்மையாக வாழலைன்னா தெய்வத்துக்கு முன்னாடி எப்படி உண்மையாக வாழ்கிறது? தெய்வத்துக்கு முன்னாடி உண்மையாக வாழ முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. மனுஷன் முன்னாடி உண்மையாக வாழ்றதில்ல, தெய்வத்துக்கு முன்னாடியும் உண்மையாக வாழ்றதில்ல. பாருங்கள், மனுஷன் முன்னாடி உண்மையாக வாழாதனால அவனுடைய நிலைமை என்ன பாருங்கள். ஆனால் இன்றைக்கி தெய்வத்துக்கு முன்னாடி உண்மையாக வாழ்ந்ததுனால அவனுடைய நிலைமை பாருங்கள். அன்றைக்கி சிம்சோன்னு உண்மையாக வாழல, செத்து போனான், அவன் கண்கள் பிடுங்கப்பட்டது. ஆனால் யோசிப்பு தெய்வத்துக்கு முன்பாகவும் மனிதனுக்கு முன்பாகவும் உண்மையாக இருந்தான். கர்த்தர் அவனை உயர்த்தினார். இன்னொரு சம்பவத்தை படித்து சொல்கிற பாருங்கள். ரூத்து, ஆக்சுவலாக ரூத்து மோவாப் தேசத்து பொண்ணு. அவள் பெத்லகேமிலிருந்து மோவாப் தேசத்துக்கு நகோமி போனான். பெத்லகேம்னா அப்பத்தின் வீடு, மோவாப்னா குப்பத்தொட்டி. இந்த அம்மா அப்பத்தின் வீட்டை விட்டு குப்பத்தொட்டிக்கு போயிடுச்சு. ஆனால் அங்கே பாருங்கள், ஒரு குப்பத்தொட்டியில் ஒரு சேற்றில் வளர்ந்த ஒரு செந்தாமரை. ரூத்து சேற்றில் வளர்ந்த செந்தாமரை. புருஷன் செத்துட்டானேன்னு இன்னொரு புருஷனை கட்டிக்கலாமேன்னு இல்லாமல், உன் தெய்வம் தான் என் தெய்வம், உன் ஜனம் தான் என் ஜனம் நிற்கிது. உலகத்துக்கு மேலே கூட ஆசை இல்லாமல் வாழ்ந்துச்சா என்னமோ தெரில அந்த அம்மா மோவாபியர்களிலே பிறந்தவள். மோவாப் யார்? நோவாவினுடைய பெண்களுக்குள், அந்த மகள்களுக்குள், லோத்தின் மகள்களுக்குள் பிறந்த ஒரு சந்ததி தான் மோவாப். 2வது சந்ததி அம்மோன். அந்த சந்ததியில், விபச்சார சந்ததியில் பிறந்து வந்த ரூத்து, அவளுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு பாருங்கள். உண்மையான ஒரு வாழ்க்கை. வந்தால் அவள் என்ன பண்ணான்னு பாருங்களேன். 3ஆம் அதிகாரம் 10-11 நான் வாசிக்கிறேன். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக,
நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்கிறது. 11வது வசனம் சொல்றா பாருங்க. இப்பொழுது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்களாக. நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்களாக. எவ்வளோ அழகாக சொல்ல பார்த்தீங்களா? நம்மளை பார்த்து எத்தனை பேர் குணசாலின்னு சொல்லுவான்? நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே சொல்கிறது இல்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே, நம்ம சொந்தங்களே, நம்ம உறவுகளை, ஏன் நம்ம பெத்த பிள்ளைகளை, கட்ட மனைவியை, கட்ட புருஷனே அவ்வளோ நல்லவங்களாக்குறோம். நம்ம அவ்வளோ சுயநலம் இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்குறோம். நம்முடைய சுய கௌரவம், சுயநலம், ஆசை, பேராசை, பொருளாசை, பொன்னாசை, பண ஆசை, மாமிச ஆசை, இச்சை, காம விகாரம், சண்டை, வாக்குவாதம், பொறாமை, பெருமை, அக்கிரமம், இவைகளெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு எவ்வளோ நாளைக்கு நல்ல வேஷம் போடுறது நல்லவ மாதிரி யோசித்து பாருங்களேன். மாறணும் பிரியமானவர்களே. மனிதர்களுக்கு நாம் பிரியமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். யாரும் நம்மளை கை நீட்டி சொல்லக்கூடாது. இந்த ரூத் பாருங்களேன், எவ்வளோ உண்மையானவ. அந்த ஊரே பார்த்துருக்கு இவளை. அவன் சொல்லியிருக்கலாம் ஒருவேளை, என்ன இவன் ஏற்கனவே ஒருத்தரை கட்டிட்டு வந்தவன், இவன் ரெண்டாவது, இவெல்லாம் இவன் எதுக்கு? அவன் எவ்வளோ அடக்கமாக வாழ்ந்திருப்பா, எவ்வளோ ஒழுக்கமாக வாழ்ந்திருப்பா, எவ்வளோ சுத்தமாக வாழ்ந்திருப்பா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? நம்மளிடத்தில் ஒழுக்கமும் சுத்தமும் இருக்க வேண்டும். சில வீட்டுக்கு போய் பாருங்களேன், சுத்தமாகவே இருக்காது. பெட்டு மேலே துணி கொட்டியிருப்பான், ஹாலில் துணி கொட்டியிருக்கும், அங்கே கிளாஸு, ஒரு இடத்துல இன்னும் தேவையில்லாத பொருளுங்கள்லாம் உழுந்து கிடக்கும், இங்கேயும் அங்கேயும் உழுந்து இறஞ்சி அந்த ஊட குப்பை மேடாக இருக்கும். சுத்தமே இருக்காது, ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்காது, ஒரு ஒழுங்காக இருக்காது, ஒரு கடவுளுக்கு பயப்படுற பயமே இருக்காது. பார்த்தா ஒரு பக்கம் டிவி ஒன்றுக்கும், அதில் சினிமா பாட்டும் மற்ற பாட்டும் பிரியமில்லாத ஒன்றுக்கும், ஒரு பக்கம் ஒன்று டிவியை மறைச்சி பார்த்துருக்கிறது இல்லாமல் இன்னொரு பக்கம் ஒன்று மொபைலை மறைச்சி பார்த்துருக்கோம். ஒரு இடத்துல சாப்பாட்டோட கிச்சனை போய் பாருங்களேன், கிச்சனே குப்பையாக இருக்கும். இன்னொரு இடத்துல போய் பாருங்கள், அங்கங்கே தேவையில்லாத பொருட்களெல்லாம் உளுந்து கிடக்கும், உள்ளக்கிற பொருளெல்லாம் வெளியே வந்து உளுந்து கிடக்கும். அல்மயிரெல்லாம் ஒரு பக்கம் அசிங்கமாக அப்படியே செவுறுலாம் பாருங்களேன், அப்படியே இந்த எட்டுக்கால் பூச்சி வந்து இந்த ஃபுல்லாக ஒட்டி இது பண்ணியிருக்கும், அந்த ஸ்பைடர் ஃபுல்லாக பரவி இருக்கும். எங்கே பார்த்தாலும் மடிச்சிருக்காது, அந்த ஒரு சிஸ்டமே இருக்காது. சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நரகம் போல் காட்சி அளிக்கும். ஏன்னா அவங்க வீட்டில் ஒழுங்காக இருக்காது. கேட்டால் என் புருஷன் என்ன செய்கிறாரு, நான் என்ன செய்யட்டும், அவரும் செய்யணும் நானும் செய்யணும், இது வேறு சண்டை வேறு. புருஷன் கொண்டாடிக்கணும், அவர் செய்யட்டும் நான் ஏன் செய்யணும், நான் செய்யணும் ஏன் அவர் செய்யணும் அப்படின்றது வேறு. இதில் வேறு சில பெண்கள் முன்னாடியெல்லாம் 4 மணிக்கு எழுந்திரிச்சிருவாங்க ஞானிகள் மாதிரி, இல்லை 5 மணிக்கு எழுச்சா அறிவாளி மாதிரி, இல்லை 6 மணிக்கு எழுச்சா போதும் புத்திசாலி மாதிரி. இப்போது 8 மணிக்கு எதுக்கும் அதுவோ அது மாதிரி எழுதுகிறாங்க. 8 மணினா 9 மணி சார் 10 மணி வரைக்கும் கவுந்தடிச்சப்படுத்துருக்குறாங்க. அந்த குடும்பம் எப்படி உருப்படும்? சில ஆண்கள் வேலைக்கே போகிறதில்ல, அவனுக்கு பாட்டுக்கு சுற்றிட்டு வர்றது, எந்த வேலையும் செய்கிறதில்ல. கேட்டால் வேலை இல்லைன்றது, சோம்பேறிகள், ஒழுக்கம் இல்லை, சுத்தம் இல்லை. எப்படி பிரியமான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது? நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? எப்படி பிரியமாக வாழ முடியும்? ஆகவே தான் வேதவசனம் சொல்லுகிறது, உன் கண்ணில் பார்க்குற உன் சகோதரர்கிட்ட நீ அன்பு கூறலனா காணாத உன் தெய்வத்துக்கிட்ட நீ எப்படி அன்பு கூறுவேன்? இன்றைக்கு நிறைய பேர் கண்ணில் பார்க்குறவங்ககிட்ட அன்பு கூறுறதில்ல பிரியமானவர்கள. காணாத தெய்வத்துக்கிட்ட எப்படி அன்பு கூற முடியும்? இன்னொரு சில பாருங்கள், தெய்வத்துக்கிட்ட கூட அன்பு கூறுறதில்ல, தெய்வத்துக்கிட்டே நடிக்கிறாங்க. நான் சீக்கிரமாக அந்த சத்தியத்தை முடிவு செய்கிறேன். எசேக்கியேலின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிப்போம். எசேக்கியேல் 8:12 என்ன அழகாக சொல்கிறா பாருங்கள். இவனுங்க பாருங்கள் தெய்வத்துக்கிட்ட எப்படி ஏமாத்துறானுங்கன்னு சொல்லிட்டு, இது ஒரு ரகசிய பாவம் என்பதை உணர வேண்டும். இன்றைக்கி சரி மனுஷங்கிட்ட தான் நல்லா இல்லை, கடவுள்கிட்டயாச்சும் நல்லா இருக்கணும்ல, அவர் அவரை பார்த்துட்டு இருக்கிறார் என்ற பயம் கூட இல்லை. பாருங்கள் என்ன அழகா. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பர்கள் அந்தகாரத்திலே அவரவர் தங்கள் விக்கிரங்களின் சித்திர வினோத அறைகளில் செய்கிறது நீ கண்டாயா? கர்த்தர் எங்களை பார்க்கிறதில்லை, கர்த்தர் தேசத்தை கைவிட்டார் என்று சொல்லுகிறார்களே. அடுத்த நடிகர்கள் இவர்கள், கடவுளுக்கே கணக்கு போடுறவனுங்க. அந்த காலத்தில் இஸ்ரவேல் மூப்பர்கள்லாம் வந்து என்ன சொன்னாங்களாம், என்னையா கடவுள் எங்களை பார்க்குறதே இல்லை, கடவுள் எங்களை கைவிட்டாரியா? இவன் பண்ணுறது என்ன, அங்கே உள்ளே போகிறது இருட்டு அறையில்
யாருக்கும் தெரியாதுன்னு விக்கிரகத்தை வச்சு வழிபடுறது. சூரிய கடவுளை வைக்கிறது, தம்மூசை வச்சுக்கிறது, நிம்ரோதை வச்சுக்கிறது, செபராமிசை வச்சுக்கிறது, அங்கே பார்த்து சூரியனை பார்த்து வணங்குறது, முதுக கடவுளுக்கு காட்டுறது, காட்டிவிட்டு இங்கே வந்து யோகிய மாதிரி நடிக்கிறது. இப்படி ரகசிய கிறிஸ்தவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? வேஷம் போடுகிற மனிதர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? பிரியமானவர்களே, தெய்வத்துக்கே உண்மையாக இருக்கிறதில்ல. ஏன் ஓய்வு நாளை கடைப்பிடிக்க சொல்லுங்களேன். அன்றைக்கி தான் சமைச்சு சாப்பிடுவான். கேட்டால் என் வயிறு ஒத்துக்கிறது இல்லைம்மா, சுகரும்பான், பிபிம்பான், நோயும்பான், எத்தனை எக்ஸ்கியூஸ். 10 கற்பனை கடைப்பிடினா அதெல்லாம் ஆகுறதெல்லாம் ஆகாது, விடு அப்படிம்பா. தசமாக வச்சானாக்கா ஏன் அவனுக்கு கொடுக்கல என்ன கிடைக்க போகுது? அவன் திரும்பிட்டு நல்லா இருக்கான், நான் என்ன ஏன் கஷ்டம், நான் ஏன் கொடுக்கணும்? இல்லைன்னா கொடுத்துட்டு நாங்கள் போடுற காணிக்கையில் தான் இவர் வாழ்ந்து இருக்கிறார். இது வேறு டைலாக். எப்படியப்பா இதெல்லாம் உருப்பட முடியும்? இதெல்லாம் எப்படி உருப்பட போகுது? ஆலயத்துக்கு வந்தோமா, கடவுளுடைய வார்த்தைக்கு பயந்தோமா, மனுஷருக்கும் மரியாதை கொடுத்தோமா, தெய்வத்துக்கும் மரியாதை கொடுத்தோமா, உண்மையாக கீழ்ப்படிஞ்சு நடந்தோமா, தெய்வத்தோடவே வாழ்ந்தோமா, பரலோகத்துக்கு போய் சேர்ந்தோமா அப்படின்றத விட்டுவிட்டு இஷ்டம் போல். பிரியமானவர்களே, அடிக்கடி எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வரும். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமுடைய வாழ்க்கை சரித்திரம். அவங்க அப்பா பசியோட படுத்துனுக்கிறார். அப்போ அந்த பெட்டில் பரண்டு படுக்கிறார். ஏபிஜே கேட்குறாரு, என்னாச்சுப்பா? பசிப்பா, அம்மா வந்தால் கொஞ்சம் சமைச்சு கொடுப்பா. அம்மா வந்தாங்க, ரொட்டி சுட்டாங்க, சுட்டு கொடுக்கல, ஏறிச்சு கொடுத்துட்டாங்க. அவருக்கு மறுக்குன்னு தின்ட்டு நல்லா இருக்குதுமான்றார். இப்போ கலாமுக்கு தூக்கம் போயிடுச்சு. ஏப்பா நீ பொய்யே பேச மாட்டேன், உண்மையான ஆள் எப்படிப்பா பொய் பேசினேன்? எங்கடா பேசினேன்? அம்மா சுட்டி கொடுத்துச்சா ரொட்டியை, எரிச்சு தானே கொடுத்துச்சு, அதை முறுக்கிற மாதிரி தின்னுபிட்டு இப்படி பொய் சொல்லிட்டேப்பா நல்லா இருந்துச்சுன்னு. பாரு அம்மா இப்படி தூங்கினுக்கிறா, நான் மட்டும் அவளை திட்டியிருந்தேன்னா அவள் தூக்கம் வந்திருக்குமா? பாவண்டா, ஏதோ என் வயிறு இருந்துச்சு, அவள் திருப்தி சுட்டு கொடுத்துட்டா, முடிச்சு போச்சுடா, அதில் என்னடா இருக்குது? உடனே அவர் சொன்னாரான், எப்பா கலாம், ஒன்று சொல்கிறேன்டா, நான் நல்ல முகமதியான வாழ விரும்பணும் இல்லையாடா, நல்ல மனுஷனாக வாழ முயற்சி செய்கிறேன்டா, அதனால் தானே நான் யாரையும் புண்படுத்தலை, அவர் அறிவார் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிட்டாரான். அன்றைக்கி ராத்திரிலாம் அப்துல் கலாம் தூக்கம் வரலையா? பிரியமானவரில் நீங்களும் நானும் எப்படி வாழ்கிறோம்? மனுஷனுக்கு பிரியமாக வாழ்வது என்பது நாம் தெய்வத்துக்கு உண்மையாக வாழ்வது மனிதனுக்கு உண்மையாக வாழ்வதற்கு சமம். தெய்வன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று மனசாட்சிக்கு பயந்து வாழ்வது இந்த உலகத்தில் உண்மையாக வாழ்வதற்கு சமம். நேர்மையும் நியாயமும் தர்மம் நமக்குள் இருக்குமானால் எந்த மனுஷனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் வராது. தெய்வத்துக்கு நீ பயந்து நிற்க வேண்டிய அவசியம் வராது. தெய்வமே நம்மளை ஆசீர்வதிச்சிருவார். அந்த ஆண்டவரே மனுஷன் மூலமாக நம்மளை ஆசீர்வதிச்சிருவார். அதை நீங்களும் நானும் மறந்தே விடக்கூடாது. அநேக காரியங்கள் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தட்டும். மனிதனோடும் நன்மை செய்யுங்கள், உண்மையாயிருங்கள். தெய்வத்தோடும் நன்மை செய்யுங்கள், உண்மையாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களை நேசிக்கிற வல்லமுள்ள ஆண்டவரே, நாங்கள் மனிதர்களோடும் உம்மோடும் உண்மையாய் வாழ்வதற்கு எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் உண்மையும் எங்களோடு இருக்கிற பிள்ளைகளையும் மனநோகாமல் அவர்களோடு நல்லபடியாக நல்ல உறவுகளை வைத்துக்கொள்ள எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்களுக்குள் கள்ள உறவுகளும் கள்ள வார்த்தைகளும் கள்ள பேச்சுக்களும் கள்ள உபதேசங்களும் இல்லாதபடி நல்லவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். நன்மை செய்கிறவர்களாய் வாழ உதவி செய்யும். நேர்மை உள்ளவர்களாய் வாழ உதவி செய்யும். நீர் விரும்புகிறபடியும் மனிதர்கள் எங்களை நேசிக்கிற அளவுக்கும் குற்றம் காணாத அளவுக்கும் வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும். துதி கன மகிமை ஒருவருக்கே சொந்தம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென்.